வணக்கங்க. 2026 ஏப்ரல் மாசம் பிறக்க போகுது. நம்ம மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மாசம் கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்த்துடலாமா? குறிப்பா இந்த மாசம் மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்க போகுதுன்னு கிரக நிலைகள் சொல்லுதுங்க. கண்டிப்பா பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 14க்கு அப்புறம் அவரோட ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும்ல. சூரியன் உங்க ராசிக்குள்ளேயே வந்து உச்சமாகிற அந்த கோல்டன் பீரியட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கரெக்டா சொன்னீங்க. மாசத்தோட முதல் பாதியில சூரியன் 12ஆம் வீட்ல மறைஞ்சு இருந்தாலும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்க ராசிக்குள்ளேயே வந்து எக்ஸால்டட் நிலையை அடையறாரு. இதனால கவர்மெண்ட் வழியில எதிர்பார்த்த ஆர்டர்ஸ் இல்லனா சப்போர்ட் சூப்பரா கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு தனி கெத்து, அந்த அத்தாரிட்டி தானாவே வந்துரும் பாருங்களேன். ஆனா உங்க ராசிநாதன் செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் வீட்டுக்கு போறாரு. இது கொஞ்சம் சுமாரான பொசிஷன் தான். இருந்தாலும் அவர் கம்பஸ்ட் ஆகி அஸ்தமனமா இருக்கிறதுனால கெடுபலன்கள் ரொம்பவே குறைவாதான் இருக்கும். ஆனா வண்டி வாகனத்துல போகும்போது டிரைவ் சேஃப். கோபத்தை மட்டும் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஆமாங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். அப்புறம் இந்த புதன் பகவான் அவரு லாப வீட்ல இருந்துட்டு அப்புறம் 12க்கு போறாரே, அது ஃபினான்ஷியல் ரீதியா எப்படி இருக்கும்? காசு விஷயத்துல ஏதாச்சும் ரிஸ்க்ஸ் இருக்கா? ஏன்னா புதன் பலவீனமா இருந்தா முடிவெடுக்கிறதுல சின்ன தயக்கம் வரும்னு சொல்லுவாங்க. புதன் ஏப்ரல் 11 வரைக்கும் லாப வீட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த டைம்ல உங்களுக்கு வர வேண்டிய லாபம், கமிஷன் எல்லாம் கச்சிதமா வந்து சேரும். ஆனா அதுக்கப்புறம் அவர் 12ஆம் வீட்டுக்கு போய் பலவீனமாகறாரு. அதனால மணி டிரான்சாக்ஷன் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். முக்கியமா பேங்க் டீடைல்ஸ் இல்லனா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. ஆனா சுக்கிரன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாருங்க. 1 மற்றும் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் இருக்கும். வீட்ல விசேஷங்கள், நகை நட்டு வாங்குறதுன்னு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட பர்சனாலிட்டி மத்தவங்கள கவர்ந்து இழுக்கும் பாருங்களேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் இந்த பெரிய கிரகங்கள் குரு, சனி, ராகு இவங்களோட மூவ்மெண்ட் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இவங்க தான் லாங் டேர்ம் இம்பாக்ட கொடுப்பாங்க. ராகு லாப வீட்ல இருக்காருன்னா சடன் மணி ஃப்ளோ கண்டிப்பா இருக்கும்ல. அப்புறம் அந்த 7.5 சனியோட தாக்கம் எப்படி இருக்கும்? குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கதான் செய்யும். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ஏப்ரல் 22 வரை சரிவுல இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். முக்கியமா ராகு பகவான் 11ஆம் வீட்ல அவரோட சொந்த ராசியில இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல கூட சின்னதா அதிர்ஷ்டம் அடிக்கலாம். கேது 5ல இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆன்மீகத்துல மனசு அலைப்பாயும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாகிடும். சூப்பருங்க. அப்போ மேஷ ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாசம் ஒரு கால்குலேட்டட் மூவ் எடுத்தாலே தட்டி தூக்கிடலான்னு சொல்லுங்க. சூரியனோட பலமும் ராகுவோட அதிர்ஷ்டமும் சேர்ந்து இந்த மாசத்தை ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா மாத்திரும். இந்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆமாங்க, புத்திசாலித்தனமா செயல்பட்டா இந்த மாசம் உங்களுக்கான மாசம்தான். மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துகள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரிஷப ராசி நேயல்களுக்கு 2026 ஏப்ரல் மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் மூலமா பார்க்கலாமா? இந்த மாசம் ரிஷபத்துக்கு பல இடங்கள்ல கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்குங்க. ஆமாங்க, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சிக்னிஃபிகன்ட் மந்தா அமையப்போகுது.
முக்கியமா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் அவரோட ஆட்டத்தை லாப வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்க சனி பகவானும் கூடவே இருக்காரே, அது ஏதாச்சும் இம்பாக்ட் பண்ணுமா? நல்ல கேள்வி. சூரியன் 11ஆம் வீட்ல, அதாவது லாப வீட்ல சனியோட இணைஞ்சிருந்தாலும் அவரு ரிஷபத்துக்கு நல்ல பலன்களை தான் அள்ளி தரப்போறாரு. குறிப்பா ஏப்ரல் 14 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆபீஸ்ல சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கால அதை ஈஸியா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. மொத்தத்துல இது ஒரு சக்சஸ்ஃபுல் மந்த்னு சொல்லலாம். சூப்பருங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஏப்ரல் 11க்கு அப்புறம் புதன் கொஞ்சம் மாறப் போறாருன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா சொன்னீங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல செம்ம சூப்பரா இருக்குங்க. புது டீல்ஸ் பேசுறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். படிக்கிற பசங்களுக்கு பார்த்தா இந்த மாசம் ஆவரேஜுக்கும் மேல ஒரு நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்கு. சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வரும், ஆனா அதை தாண்டி வந்துட்டா டாப் ஸ்கோர்ஸ் கண்டிப்பா உங்க கையில தான். அது சரி, ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லுங்களேன். வீட்ல ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருக்குமா இல்லனா ஸ்மூத்தா போகுமா? குடும்ப விஷயத்துல இந்த மாசம் ஒரு மாதிரியான மிக்ஸ்ட் பேக் தான். சில நேரத்துல சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம், ஆனா நீங்க குல தெய்வத்துக்கிட்ட ஒரு பிரேயர் பண்ணாலே போதும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல கரைஞ்சிடும். வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மெயின்டைன் பண்ணுங்க, அப்பதான் உறவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் லவ் இஸ் இந்த ஏரா. அப்புறம் கல்யாண பேச்சு ஏதாச்சும் எடுக்கலாமா? லவ் மேட்டர்ல பார்த்தா புதன் ஒரு சுமாரான பலனை தந்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தராருங்க. நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட ரொம்ப பொலைட்டா கண்ணியமா நடந்துக்கிட்டா காதல் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூதா போகும். ஆனா ஒண்ணு, நிச்சயதார்த்தம் இல்லனா கல்யாண விஷயத்தை இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. இது அதுக்கான கரெக்ட் டைம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருமணமானவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் முக்கியமா ஆரோக்கியம், அத பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுங்க. மேரேஜ் லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ருட்டீன் ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா கேர்லெஸ்னஸ் ஆகாதுங்க. சின்ன அசால்ட் கூட பெரிய சண்டையை கொண்டு வரும். ஹெல்த் விஷயத்துல இந்த மாசம் நல்லா இருக்கு, ஆனா ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். டைமுக்கு சாப்பிட்டு கரெக்டா தூங்குனா எந்த நோயும் உங்க பக்கத்துல வராது. அப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த மாசம் ஒரு டிசிப்ளின்டு ருட்டீனை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிரும்னு சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 ஏப்ரல் மாசம் எப்படிப்பட்ட வைப்ஸ் கொண்டு வரப்போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? மிதுனத்துக்கு இந்த மாசம் கிரகங்கள் எல்லாம் ஒரு புதுவிதமான எனர்ஜியை கொடுக்க ரெடியா இருக்குங்க. ஆமாங்க, மெயினா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் இந்த மாசம் மிதுன ராசிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்க போறாருன்னு ஒரு கணிப்பு இருக்கு. 10ஆம் வீடு அப்புறம் 11ஆம் வீடுன்னு சூரியனோட பயிற்சி பேக் டு பேக் பலமா இருக்குல்ல? ஆமாங்க, சூரியனோட சப்போர்ட் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதே மாதிரி நம்ம செவ்வாய் பகவான் ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் உங்க அதிர்ஷ்ட வீட்ல இருக்காரு. அதனால மாச ஆரம்பத்திலேயே நீங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா எந்த வேலையையும் டக்குன்னு முடிப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆபீஸ்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய பாராட்டு வர்றது டவுட் தான். அடடா, பாராட்டு கிடைக்கலனா கொஞ்சம் வருத்தமா இருக்குமே. ஆனா இதனால வேலைக்கு ஏதாச்சும் டேஞ்சர் இருக்குமா? அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க.
பாராட்டலைனாலும் உங்க வேலைக்கு எந்த பாதிப்பும் வராது, நீங்க சேஃபா தான் இருப்பீங்க. ஒர்க் ஃப்ரண்ட்ல பார்த்தா ஒரு மிக்ஸ்ட் பேக் அல்லது ஆவரேஜ் பலன்கள் தான். ஆனா கவலைப்படாதீங்க, குரு பகவான் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தா கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். குறிப்பா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற பசங்க இந்த மாசம் கொஞ்சம் மெனக்கெட்டா செம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சூப்பருங்க. அப்புறம் புதன் பகவான் பத்தி சொல்லுங்க. அவரு மிதுனத்துக்கு ராசிநாதன் இல்லையா? வீட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் வருமா? புதன் இப்போ ஒரு ஆவரேஜ் பொசிஷன்ல இருக்காரு. அதனால உங்க ஃபோக்கஸ் கொஞ்சம் வீட்ல இருக்கணும். பெரிய நஷ்டம் எதுவும் வராதுனாலும் சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் இல்லனா அலைச்சல் வரலாம். ஆனா ஒன்னு கவனிச்சீங்களா, இந்த மாசம் மிதுன ராசிக்காரங்களுக்கு லவ் லைஃப் உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸை பெருசு பண்ணாம இருந்தாலே போதும், ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. கேட்கவே நல்லா இருக்கே. அப்புறம் இந்த மாசம் என்கேஜ்மெண்ட் இல்லனா கல்யாண பேச்சு ஏதாச்சும் எடுக்கலாமா? அதுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுமா? தாராளமா. நிச்சயதார்த்தம் இல்லனா மேரேஜ் விஷயங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போக இந்த மாசம் ரொம்பவே சாதகமா இருக்குங்க. திருமண வாழ்க்கையிலையும் ஆவரேஜ்க்கும் மேல நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். முக்கியமா பண விஷயத்துல எந்த கெட்ட கிரகத்தோட பார்வையும் இல்லாததுனால ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். நிம்மதிங்க. கடைசியா ஆரோக்கியம், அத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பெரிய தலைவலி எதுவும் இல்லைங்க. ஆனா அதற்காக ப்ரிகாஷன் இல்லாம இருக்கக்கூடாது. சின்ன சின்ன செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் ஃபுல்லா நீங்க ரொம்ப ஃபிட்டா ஜாலியா இருக்கலாம். அப்போ மிதுன ராசிக்காரங்க இந்த மாசம் ஹார்ட் ஒர்க் அப்புறம் லவ்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிடும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோடு இருங்க. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க கடகராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்க ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ் வச்சிருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பேசிடலாமா? இந்த மாசம் கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க அதிர்ஷ்ட ஸ்தானத்துல இருந்து கர்மஸ்தானத்துக்கு மாறப் போறாருங்க. அட, சேஞ்சஸ் நிறைய இருக்கும் போலயே. சூரியன் 9ஆம் வீட்ல இருக்கிறது பொதுவா சாதகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா போன மாசத்தை விட இந்த தடவை ரிசல்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு ஒரு பேச்சு இருக்கே, அது நிஜமாங்க? கண்டிப்பா. சூரியன் 9ஆம் வீட்ல இருக்கிறப்போ பலன்கள் சுமாரா தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, வேலையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்டெடி மந்த் தான் இருக்கும். ஒரு முக்கியமான குட் நியூஸ் என்னன்னா, மாசத்தோட 2ஆம் பாதியில உங்க ஆபீஸ்ல மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்க எஃபர்ட்ஸுக்கு ஒரு வழியா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க போகுதுன்னு வெச்சுக்கோங்களேன். சூப்பருங்க. அப்புறம் நம்ம ஊடகத்துறை, மீடியா, என்டர்டெயின்மெண்ட் சைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஏதாச்சும் கோல்டன் சான்ஸ் காத்துட்டு இருக்கா? ஆமாங்க, அந்த துறையில இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே சாதகமா இருக்கு. ஆனா பொதுவா பார்த்தா கல்வி விஷயத்துல இந்த ஏப்ரல் மாசம் மத்தவங்களுக்கு கொஞ்சம் சவாலாவே இருக்கும். ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் திருப்திகரமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல ஆரம்பத்துல சின்ன வீக்னஸ் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ஒரு வழியா ஸ்மூத்தா ஓடிடும். நிம்மதிங்க. அப்புறம் இந்த லவ் மேட்டர், காதல் விவகாரத்துல ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா? ஏன்னா கடகராசிக்காரங்க மனசால ரொம்பவே சென்சிட்டிவாச்சே. ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. இந்த மாசம் காதல்ல அலட்சியமா இருக்கவே கூடாதுங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது, வாக்குவாதம் பண்றது, இதையெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. கல்யாண வாழ்க்கையில கூட ஆவரேஜ் பலன்கள் தான் கிடைக்கும்.
ஆனா ஏப்ரல் 19க்கு அப்புறம் சுக்கிரன் வர்றதுனால நிலைமை கொஞ்சம் நார்மல் ஆகும். ஆனா மாசம் முழுக்க திருமண விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டியது முக்கியம். ஓ, அப்போ திருமண வாழ்க்கைக்கும் லவ்வுக்கும் கொஞ்சம் கேர் எடுக்கணும்னு சொல்லுங்க. அப்புறம் பணப்புழக்கம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க போகுது? ஃபினான்ஸ் விஷயத்துல இந்த மாசம் நீங்க கொஞ்சம் டைட்டா தான் இருக்கணும். ஏன்னா உங்க 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் மாசத்தோட முதல் பாதியில பலவீனமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கேதுவும் 2வது வீட்ல இருக்கிறதுனால சேவிங்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா செலவுகளை அப்படியே கட் பண்ணிடுங்க. ஆமாங்க, சேவிங்ஸ் முக்கியம். கடைசியா ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்குமா? இந்த ராகு கேது வேற உணவு பழக்கத்தை பாதிக்கும்னு சொல்றாங்களே. ஆமாங்க, ராகு கேதுவோட தாக்கம் உங்க சாப்பாட்டுல சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வரும். அதனால ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்குங்க. சூரியன் ஏப்ரல் 14 வரைக்கும் கொஞ்சம் டல்லா இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் சூரியன் பலமாகறதுனால உங்க எனர்ஜி லெவல் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். ஜாக்கிரதையா இருந்தா பயப்பட தேவையில்லை. அப்போ கடகராசிக்காரங்க இந்த மாசம் செல்ஃப் கேர் அப்புறம் சாப்பாட்டுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா எல்லாமே பாசிட்டிவா மாத்திடலாம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் இனிய மாதமாக அமைய வாழ்த்திகள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க, சிம்ம ராசி நேயர்களே. சிங்கம் மாதிரி கெத்தா இருக்கிற உங்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாசம் கிரகங்கள் என்னென்ன கேம் பிளான் வச்சிருக்குன்னு பார்க்கலாமா? மெயினா உங்க ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாசம் ஒரு க்ரூஷியல் மூவ் கொடுக்கறாருங்க. ஆமாங்க, சிம்மத்துக்கு எப்பவுமே சூரியன் தான் கிங். அவரே இந்த மாசம் 8ஆம் வீட்டுல இருந்து அதிர்ஷ்டஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறாரு. அப்புறம் நம்ம சனி பகவான் வேற அஸ்தமன நிலையில இருக்காரே, அதனால வேலை விஷயத்துல ஏதாச்சும் ட்ரபிள் இருக்குமா? நல்ல கேள்விங்க. சனி பகவான் கிட்ட இருந்து பெருசா சப்போர்ட் இல்லனாலும் அவரை ஏப்ரல் 22 வரைக்கும் கம்பஸ்ட் ஆகி அஸ்தமன நிலையில இருக்கிறதுனாலயும் மத்த கிரகங்களோட எதிர்ப்பு இல்லாததுனாலயும் உங்களுக்கு வேலையில பெரிய சேலஞ்சஸ் எதுவும் இருக்காதுங்க. வேலையில இருக்கிறவங்க நிம்மதியா உங்க ஒர்க்க பார்க்கலாம். ஆனா படிக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் ஒரு மிக்ஸ்டு பேக் தான். சில நேரத்துல ரிசல்ட் ரொம்ப ஆவரேஜா இருக்கிற மாதிரி தோணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஓ, அப்போ பசங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லுங்க. அப்புறம் ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லுங்களேன். வீட்ல ஏதாச்சும் ரஷ்ஷிங் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே. ஆமாங்க, குடும்பத்துல எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. டோன்ட் பி இன் அ ஹரி. குறிப்பா வீட்ல இருக்கிற பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்டு விஷயங்களை நிதானமா கையாண்டாதான் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஆனா லவ் மேட்டர்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஃபேவரபிளா இருக்குங்க. அட, லவ் பண்றவங்களுக்கு குட் நியூஸ் போலயே. யாருக்காவது ப்ரொபோஸ் பண்ணணும்னா இதுதான் கரெக்ட் டைமா? தாராளமா பண்ணலாம். ஆனா உங்க உணர்வுகளை சொல்லும்போது ரொம்ப ஹம்பிளா பணிவ சொல்லுங்க. ஈகோ பார்க்காம பேசினா காதல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஆனா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்குங்க. ஏன்னா உங்க 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் தொடர்ந்து பலவீனமா இருக்காரு. அதனால பார்ட்னர் கூட சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலாம். அத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் புத்திசாலித்தனம். அது சரி, அப்புறம் பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்காரங்க செலவுல ராயலா இருப்பாங்களே, இந்த மாசம் சேவிங்ஸ் பண்ண முடியுமா? வருமானம் என்னவோ ஆவரேஜா வரும். ஆனா சேமிப்புன்னு வரும்போது இந்த மாசம் கொஞ்சம் டைட்டு தான். வர்ற காசு அப்படியே ஏதாச்சும் ஒரு செலவுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால ஸ்ட்ரிக்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப முக்கியம். சேமிச்ச பணம் வீணாகாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். சின்ன சின்ன வேஸ்டேஜ் ஆஃப் மணியை அப்படியே கட் பண்ணிடுங்க. கண்டிப்பா. கடைசியா ஆரோக்கியம். சூரியன் உச்சமாகறதுனால ஹெல்த்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு சொன்னாங்களே. ஆமாங்க, சூரியன் அதிர்ஷ்ட வீட்ல உச்சம் பெறது உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்.
அவர் உங்க ஆரோக்கியத்தை ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பாரு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அது ஒரு மிக்ஸ்ட் எஃபெக்டா தான் இருக்கும், பெருசா ஒன்னும் பாதிக்காது. கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கலாம். சூப்பருங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்க இந்த மாசம் பேஷன்ஸ் அப்புறம் சேவிங்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தினா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிடும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு 2026 ஏப்ரல் மாசம் கிரகங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கலகலப்பான டிஸ்கஷன் மூலமா பார்க்கலாமா? கன்னிராசிக்கு இந்த மாசம் ஒரு மிக்சட் பேக்கா தான் அமைய போகுதுங்க. ஆமாங்க. முக்கியமா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் இந்த மாசம் 7வது மற்றும் 8வது வீட்டுக்குள்ள பயிற்சி ஆகுறாரு. ஜோதிடப்படி இந்த 2 இடமும் சூரியனுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதனால ரொம்ப பாதிப்பு இருக்குமா? சூரியனோட பொசிஷன் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஆனா ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா, வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாருங்களேன். உங்க ப்ரொஃபஷனல் ஃபீல்டுல நீங்க பண்ற ஒர்க்குக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வி, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ற பசங்களுக்கு மத்தவங்கள விட ரிசல்ட் ரொம்ப சூப்பரா வரும். மத்தவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாதான் ஜெயிக்க முடியும். அது சரி. அப்புறம் நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா வெளியில டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்ல. கவலைப்படாதீங்க. ஃபேமிலி மேட்டர்ல இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு வண்டர்ஃபுல் மந்தா இருக்கும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. வீட்ல எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உறவுகள் மத்தியில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பாருங்களேன். சூப்பருங்க. அப்புறம் இந்த லவ் அண்ட் மேரேஜ் லைஃப், அதுல ஏதாச்சும் ட்விஸ்ட்ஸ் இருக்கா? ஏன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கு பெரிய சப்போர்ட் தரமாட்டேன்னு சொல்றாங்களே. ஆமாங்க, காதல் விஷயத்துல சனி பகவான் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் இல்ல. இப்போதைக்கு அன்பின் கிரகமான சுக்கிரன் தான் உங்க லவ் லைஃப காப்பாத்தணும். திருமண வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தா கூட அத உடனே பேசி சால்வ் பண்ணிடுங்க. அத அப்படியே வளர விடாதீங்க. ஒருத்தரோட ஒருத்தர் உணர்வுகளுக்கு வேல்யூ கொடுத்து ரொம்ப இணக்கமா வாழ ட்ரை பண்ணுங்க. ஓ, அப்போ விட்டு கொடுத்து போறதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுங்க. அப்புறம் பணப்புழக்கம், இந்த மாசம் சேவிங்ஸ் பண்ண முடியுமா? ஃபினான்ஸ் விஷயத்துல கன்னி ராசிக்காரங்க இந்த மாசம் லக்கின்னு தான் சொல்லணும். உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரா சேவிங்ஸ் பண்ணுவீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல இன்கம் வந்து சேரும். மொத்தத்துல நிதி நிலைமை ரொம்பவே ப்ராமிசிங்கா இருக்குங்க. கமிஷன், போனஸ்னு எதிர்பார்த்த பணம் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. நிம்மதிங்க. கடைசியா ஆரோக்கியம், ஹெல்த் விஷயத்துல ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பலன்கள் தான் கிடைக்கும். உடம்பு ஓரளவுக்கு ஒத்துழைச்சாலும் சின்ன நெக்லிஜென்ஸ் கூட உங்க ஹெல்த்தை பாதிச்சிடும். அதனால சரியான டயட், முறையான தூக்கம், ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. விழிப்புணர்வோடு இருந்தா நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கலாம். அப்போ கன்னி ராசிக்காரங்க இந்த மாசம் ஃபேமிலி அப்புறம் ஃபினான்ஸ்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. மேரேஜ் லைஃப்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கங்க துலாம் ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் பீரியடா அமைய போகுதுன்னு கொஞ்சம் அக்கு வேற ஆணி வேற ஒரு டீடைல்டு கான்வர்சேஷன் மூலமா பார்க்கலாமா? இந்த மாசம் மத்தவங்கள விட உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பவன்கள் கிடைக்க போகுதுங்க. சொல்லப்போனா ஆவரேஜுக்கும் மேல ரொம்ப விசேஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். மாசத்தோட முதல் பாதியில சூரிய பகவான் 6ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிறதுனால வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு மேசிவ் growth இருக்கும் பாருங்களேன். உங்க அத்தாரிட்டி மேலதிகாரிகள் கிட்ட எடுபடும். ப்ரொமோஷன் இல்லனா சம்பள உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை காட்டி ஆபீஸ்ல ஒரு தனி அடையாளத்தை இந்த மாசம் கண்டிப்பா உருவாக்கிடுவீங்க. அடப்பாவமே கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வார்னிங் இருக்கா? ஏன்னா ஏதாச்சும் ரிஸ்கி முடிவுகள் எடுக்கலாமா இல்லனா பழைய பிளானை அப்படியே வச்சுக்கலாமா? பிசினஸ்ல ரொம்ப ரிஸ்கியான முடிவுகளை இப்ப எடுக்க வேணான்னு கிரகங்கள் சொல்லுது. அதுக்கு பதிலா உங்களோட பழைய பிளான்களை தூசு தட்டி ரொம்ப விவேகத்தோட ஒரு சரியான பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கொண்டு போனீங்கன்னா சூப்பரான லாபத்தை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பார்த்தா குறிப்பா ஆரம்ப கல்வி பயில்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கோல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட தாக்கம் சின்னதா இருக்கிறதுனால மனசு அங்க இங்கேயும் அலப்பாய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிச்சாதான் மத்தவங்க மத்தியில நீங்க ஒரு சிக்னிஃபிகன்ட் ரிசல்ட்டை காட்ட முடியும். உங்க கான்சென்ட்ரேஷனை சிதற விடாம படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாங்க, படிப்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் குடும்பம், அப்புறம் அந்த சனியோட அஸ்தமனம் பத்தி சொல்லுங்களேன். ஏப்ரல் 22 வரைக்கும் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமாங்க, குடும்ப விஷயத்துல பெரிய பூகம்பம் எதுவும் வராதுனாலும் சனி பகவான் அஸ்தமனமா இருக்கிறதுனால ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு போகும். அதையெல்லாம் நீங்க ரொம்ப பேஷண்டா ஹேண்டில் பண்ணி உங்க இல்லற வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கலாம். எதையும் உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுத்து பேசினா ஃபேமிலிக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் ஆகும். பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு குடும்பத்தோட ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப கரெக்டான டைம். இந்த மாசம் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் பாருங்களேன். நிம்மதிங்க. அப்புறம் லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் அதுல ஏதாச்சும் காம்ப்ளெக்சிட்டி இருக்கா? ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போறதுனால சின்ன டென்ஷன் வரும்னு சொல்றாங்களே. ரொம்ப கரெக்டா கேட்டிங்க. லவ் லைஃப் பத்தி பார்க்கணும்னா இந்த மாசம் ஒரு மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கையில பார்த்தா ரிசல்ட் கொஞ்சம் வீக்கா தெரியுது. ஏன்னா உங்க 7ஆம் வீட்டு அதிபதி மாசத்தோட அதிக நாள் 6ஆம் வீட்ல போய் சனியோட ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. அதனால உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசுறப்போ வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவைங்க. ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனாதான் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமையும். ஆனா ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த லோன் இல்லனா கடன் உதவி இந்த மாசம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். வாவ், லோன் கிடைச்சா பாதி கவலை போச்சுங்க. ஃபினான்ஸ்ல வேற ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கா? அப்புறம் அந்த ராகு பகவான் உங்க ஆரோக்கியத்தை என்ன பண்ண போறாரு? ஃபினான்ஸ்ல எந்த குறையும் இல்ல. இந்த மாசம் நிதி நிலைமை ரொம்ப சாலிடா இருக்க போகுது. பணத்தால வரவேண்டிய உதவிகள் தங்கு தடை இல்லாம வந்து சேரும். ஆனா ஆரோக்கியம் விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதும் சனியோட அமைப்பும் உங்க ஹெல்த்தை கொஞ்சம் வீக் பண்ணிடும். உங்க உடம்பை நீங்க எப்படி பாத்துக்க போறீங்கிறது இப்போ உங்க கையில தான் இருக்கு. இந்த மாசம் ஃபுட் விஷயத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். சரியான உணவு மற்றும் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இல்லனா வயிறு சம்பந்தமான தொந்தரவு இல்லனா அசதி உங்களை கொஞ்சம் பாடாய் படுத்திடும். அப்போ துலாம் ராசிக்காரங்க இந்த மாசம் செல்ஃப் டிசிப்ளின் அப்புறம் பேஷண்டா இருந்தா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலான்னு சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு அமோகமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்ங்க விருச்சிக ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்க ராசிக்கு எப்படி ஒரு ஆவரேஜான ஆனா அதே சமயம் சில விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாசமா அமைய போகுதுன்னு ஒரு ஜாலியான டிஸ்கஷன் மூலமா விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி வேகம் இருக்கும். ஆனா இந்த மாசம் சில இடங்கள்ல பலன்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு சொல்றாங்களே. அப்போ நம்ம ஆளுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா?
ஆமாங்க, சில விஷயங்கள்ல அதிக கவனம் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா, வேலையில இருக்கிறவங்களுக்கு மாசத்தோட 2ஆம் பாதி உண்மையாலுமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுதுங்க. மாச ஆரம்பத்துல சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும், ஏப்ரல் 14க்கு அப்புறம் வொர்க் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் பாருங்களேன். அட, வெயிட்டிங் இஸ் வொர்த் இட் அப்படிங்கிறீங்க. அப்புறம் படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கும்? முக்கியமா அந்த ரீசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி ஸ்பெஷலா ஏதோ சொன்னாங்களே. ஆமாங்க. கல்லிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் ஒரு மாதிரியா மிக்ஸட் பலன்கள தான் கொண்டு வரும். ஆனா அந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ற பசங்களும், அப்புறம் ரீசர்ச் பண்ற ஸ்டூடண்ட்ஸும் சில நேரத்துல மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள அடைவீங்க. உங்க டேலண்ட்ட ப்ரூவ் பண்ண இது ஒரு நல்ல சான்ஸ். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு புது விஷயங்கள் கைக்கூடி வரும். சூப்பருங்க. அப்புறம் இந்த ராகு கேது வேற அப்பப்போ வந்து எட்டி பாப்பாங்களே, அவங்களால குடும்பத்துல ஏதாச்சும் கன்ஃபியூஷன் வருமா? ராகு கேதுவோட செல்வாக்கால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எட்டி பார்த்தாலும், மத்த கிரகங்களோட சூழ்நிலை ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால வீட்டு விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே பெஸ்டான பலன்களை தான் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா லவ் மேட்டர்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாசம் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கோ இல்லனா கல்யாண விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லைங்க. ஓ, அப்போ திருமண பேச்சுவார்த்தைக்கு இது சரியான நேரம் கிடையாதுன்னு சொல்லுங்க. திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் அந்த கேஷ் ஃப்ளோ, பணப்புழக்கம் எப்படிங்க? திருமண வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பலன் தான் கிடைக்கும். ஆனா ஃபினான்ஷியல் மேட்டர்ல பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுங்க. உங்க தகுதிக்கும் உங்க பதவிக்கும் ஏத்த மாதிரி நீங்க ரொம்ப சூப்பராவே இந்த மாசம் சம்பாதிக்க முடியும். வருமானம் நல்லா இருக்கிற அதே நேரத்துல மரியாதைக்குரிய முறையில சேவிங்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு நல்ல வழிகள் பிறக்கும். நிம்மதிங்க. சம்பாத்தியம் நல்லா இருந்தாலே பாதி கவலை போயிடும். கடைசியா ஆரோக்கியம். இந்த மாசம் இம்யூனிட்டி பத்தி ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்களே. ஆமாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மாசம் உங்க இம்யூனிட்டி பவர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதனால கடந்த கால ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். டெய்லி யோகா இல்லனா உடற்பயிற்சியோட சீரான உணவை எடுத்துக்கிட்டாதான் இந்த நல்ல ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க முடியும். அப்போ விருச்சக ராசிக்காரங்க இந்த மாசம் டிசிப்ளின் அப்புறம் வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசியை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிடும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா. நம்பிக்கையோட செயல்படுங்க. எல்லாம் நன்மையாவே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க தனுசு ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கலகலப்பான கான்வர்சேஷன் மூலமா பார்க்கலாமா? இந்த மாசம் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக்கா தான் அமைய போகுது. ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா கேர்ஃபுல்லா செயல்பட்டா ரிசல்ட் ஆவரேஜுக்கு மேல ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்களேன். அட, மிக்ஸ்டு ரிசல்ட்ஸா? அப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த மாசம் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. மெயினா இந்த வேலை அப்புறம் பிசினஸ் இதுல ஏதாச்சும் ரிஸ்க்ஸ் எடுக்கலாமா? அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த மாசம் உங்க வேலையில எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கவே கூடாதுங்க. பிசினஸ பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதே 7ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங். இதனால பிசினஸ்ல ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் இருக்கும். ஆனா ஒண்ணு, புதுசா எதையும் இப்போதைக்கு ட்ரை பண்ணாம இருக்கிற வேலையை கவனமா பாத்துக்கிறது தான் நல்லது. ஓ, அப்போ நோ நியூ வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறீங்க. புரியுதுங்க. அப்புறம் நம்ம படிக்கிற பசங்க ஆரம்ப கல்வி அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்கூல் போற சின்ன பசங்களுக்கு இந்த மாசம் சில சிரமங்கள் வரலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டியிருக்கும்.
ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லனா ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. நீங்க போடுற தொடர்ச்சியான எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும். உழைப்புக்கேத்த ஊதியம் நிச்சயம் உண்டு. அது சரி, அப்புறம் நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா வெளியில எவ்ளோ டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்ல. குடும்பத்துல சில இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நிதானமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். சின்ன கவனக்குறைவு கூட பிரச்சனைய பெருசாக்கி விட்டுடும். அதனால வீட்டு விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட்டா இருங்க. முக்கியமா லவ் மேட்டர்ல ஒரு சின்ன கேப் விழலாம். உங்க பார்ட்னரை மீட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கிறது நல்லதுங்க. அப்போ லவ் லைஃப்ல ஹார்மனி கொஞ்சம் கம்மி தான் போல. ஆனா திருமண வாழ்க்கை பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்களே. அப்புறம் அந்த பணப்புழக்கம், வருமானம் எப்படி இருக்கும்? ஆமாங்க, திருமண வாழ்க்கை ஆவரேஜுக்கு மேல ரொம்பவே திருப்திகரமா இருக்கும். ஃபினான்ஸ் விஷயத்துல பார்த்தா சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறாங்க. அதனால இன்கம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, சேமிப்புன்னு வரும்போது இந்த மாசம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதனால தேவையற்ற செலவுகளை அப்படியே கட் பண்ணிட்டு சேவிங் மோடுக்கு போறது தான் புத்திசாலித்தனம். நிம்மதிங்க. வர்ற வருமானத்தை அப்படியே பத்திரப்படுத்தணும்னு சொல்லுங்க. கடைசியா ஆரோக்கியம். சூரியனும் சுக்கிரனும் மாத்தி மாத்தி பலவீனமாகறாங்கன்னு சொன்னாங்களே. ஆமாங்க, மாசத்தோட முதல் பாதியில சூரியனும் 2ஆம் பாதியில சுக்கிரனும் கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஆனா பெரிய லெவல்ல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராதுங்க. ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்புறம் சரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த மாசம் கால்குலேட்டட் மூவ்ஸ் அப்புறம் சேவிங்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தினா எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிடும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க. மகர ராசி நேயர்களே, 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் பீரியடா அமையப் போகுதுன்னு ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் மூலமா விரிவா பார்க்கலாமா? சொல்லப்போனா இந்த மாசம் மத்தவங்கள விட உங்களுக்கு பெட்டர் தென் ஆவரேஜ் பலன்கள் ரொம்ப சூப்பரா கிடைக்க போகுதுங்க. அட, கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கே. மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் உண்டு. இந்த மாசம் அவங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்குமா? முக்கியமா அந்த சுக்கிர பகவான் என்ன பண்ண போறாரு? சுக்கிரன் ஏப்ரல் 19 வரைக்கும் 4ஆம் வீட்ல பெயர்ச்சி ஆகிறதுனால உங்க வேலை விஷயத்துல ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் growth இருக்க போகுதுங்க. நீங்க பண்ற ஒர்க்க மேலதிகாரிகள் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தொழில பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். இந்த மாசம் வேலையில இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா முடிப்பீங்க. சூப்பருங்க. அப்புறம் நம்ம படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கும்? காம்படிஷன் அதிகமா இருக்கிற இந்த காலத்துல அவங்க எப்படி ஜெயிக்கலாம்? படிக்கிற பசங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஹெல்தியான காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட படிச்சாங்கன்னா அவங்களோட ரிசல்ட் மத்தவங்கள மிரள வைக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கும். கல்வி விஷயத்துல பொதுவாகவே சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான சேஃப்டி அலர்ட் ஒன்னு இருக்கு. சேஃப்டி அலர்ட்டா? அது என்னங்க, ஏதாச்சும் டேஞ்சரஸா? பெரிய ஆபத்தில்ல, ஆனா இல்லற வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா நெருப்பு அப்புறம் மின்சார சாதனங்களை, அதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ ஹேண்டில் பண்ணும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா உடனே சரி பண்ணிடுங்க. சின்ன விழிப்புணர்வு இருந்தாலே போதும், நீங்க எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்புறம் இந்த லவ் அண்ட் மேரேஜ் லைஃப், அதுல ஏதாச்சும் ரொமான்டிக் அப்டேட்ஸ் இருக்கா? கல்யாண பேச்சு ஏதாச்சும் எடுக்கலாமா? தாராளமா. காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் உண்மையாலுமே ஒரு என்ஜாயபிள் பீரியட்னு தான் சொல்லணும்.
முக்கியமா நிச்சயதார்த்தம் இல்லனா கல்யாண விஷயத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக இந்த மாசம் ரொம்பவே சாதகமா இருக்குங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பலன்கள் கிடைச்சாலும் புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. பழைய பிரச்சனைகள் இருந்தா கூட ஈஸியா சால்வ் ஆகிடும். நிம்மதிங்க. அப்புறம் செல்வத்தின் கிரகமான குரு பகவான் அவரு சேவிங்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாரா? மகர ராசிக்காரங்க காசு விஷயத்துல ரொம்ப கால்குலேட்டிங்கா இருப்பாங்களே. குரு பகவான் ஆவரேஜ் பலன் கொடுத்தாலும் அவரோட பார்வை சேமிப்பு வீட்ல விழறதுனால சேவிங்ஸ் விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் கிடைக்குங்க. பணத்தை சிக்கனமா செலவு பண்ணி மிச்சம் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். வர்ற வருமானத்தை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா மாத்துறதுக்கு இது சரியான டைம். சூப்பருங்க. கடைசியா ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்குமா? சனி அப்புறம் சூரியன் பத்தி ஏதோ சொன்னாங்களே. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சனி பகவானோட பலம் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராம உங்களை பாதுகாக்கும். சூரிய பகவானும் உங்க உடம்புல இருக்கிற நோய்களை விரட்டி அடிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாரு. உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டா இருந்தாலே போதும், உங்க ஹெல்த் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். விழிப்புணர்வோட இருந்தா நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கலாம். அப்போ மகர ராசிக்காரங்க இந்த மாசம் செல்ஃப் கேர் அப்புறம் சேஃப்டில கொஞ்சம் கவனம் செலுத்தினா எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்திடலாம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு அமோகமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க. 2026 ஏப்ரல் மாசம் நம்ம கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் மூலமா பார்க்கலாமா? இந்த மாசம் கும்பராசிக்கு நீங்க ஆசைப்பட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. அட, டிசைட் ரிசல்ட்ஸா? கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கே. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் சில முடிவுகள் சுமாராவே இருக்கும்னு கேள்விப்பட்டேனே, அது நிஜமாங்க? நீங்க சொல்றது ஒரு பக்கம் நிஜம்தான். இந்த மாசம் நீங்க எடுக்கிற பிசினஸ் டிசிஷன்ஸ் எல்லாம் உடனே பெர்ஃபெக்ட்டா அமையாது. ஆனா ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. நீங்க அந்த துறையில அனுபவம் வாய்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் மூவ் பண்ணீங்கன்னா குரு பகவானோட பார்வையால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். எதையும் சோலோவா பண்ணாம மத்தவங்க கிட்ட கேட்டு பண்றது இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓ, அப்போ கன்சல்டேஷன் இஸ் த கீ அப்படிங்கிறீங்க. அப்புறம் வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாச்சும் ட்ரபிள்ஸ் வருமா? வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. உங்க 6ஆம் வீட்ல எந்த ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இருக்கிறதுனால ஆபீஸ்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்டெடியா போயிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய ரொம்ப கூலா செஞ்சுட்டு போலாம். ஆனா படிக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதுங்க. டிஸ்ட்ராக்ஷனா? அது என்னங்க? பசங்க படிப்புல இருந்து அப்படியே அவுட் ஆஃப் ட்ராக் போயிடுவாங்களா? ஆமாங்க. உங்க ஃபோக்கஸ் படிப்புல இருக்கிறத விட பொழுதுபோக்கு இல்லனா என்டர்டெயின்மெண்ட் மேல அதிகமா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா ஹையர் ஸ்டடீஸ் பண்ற பசங்களுக்கு ஆரம்ப கல்வி பயில்ற பசங்களை விட ஒரு சிக்னிஃபிகன்ட் ரிசல்ட் காத்துட்டு இருக்குதுங்க. அது சரி. அப்புறம் நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? வீட்ல ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருக்குமா இல்லனா ஸ்மூத்தா போகுமா? குடும்ப விஷயத்துல இந்த மாசம் ஒரு ஆவரேஜுக்கும் கம்மியான பலன் தான் கிடைக்குங்க. ஆனா வீட்டு சம்பந்தமான சொத்து இல்லனா மத்த விவகாரங்கள்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதனால உங்க திருமண வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன ஈகோ இல்லனா பிரச்சனைகளை ரொம்ப அமைதியா பேசி சால்வ் பண்ணிடுவீங்க. சொல்லப்போனா திருமண வாழ்க்கையில ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த மாசம் கண்டிப்பா கிடைக்கும். நிம்மதிங்க. அப்புறம் இந்த லவ் மேட்டர், காதல் வாழ்க்கையில ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கா? அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் பத்தி சொல்லுங்களேன். லவ் லைஃப் பத்தி சொல்லணும்னா இந்த மாசம் உண்மையாலுமே பெட்டர் தென் ஆவரேஜா ரொம்ப விசேஷமா இருக்குதுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இடையில ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். மாசத்தோட 2வது பாதியில திருமண வாழ்க்கையில இன்னும் நல்ல மாற்றங்கள் வரும் பாருங்களேன். சூப்பருங்க. அப்புறம் பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? குரு பகவான் இந்த மாசம் ஃபேவரா இருக்காருன்னு சொன்னாங்களே. ஆமாங்க,
ஃபினான்ஷியல் ரீதியா பார்த்தா இந்த மாசம் குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால ஃபினான்ஸ் டிசிஷன்ஸ் ரொம்பவே திருப்திகரமா அமையும். நீங்க எடுக்கிற நிதி சம்பந்தமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி தரும். பணப்புழக்கம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்களேன். நிம்மதிங்க. கடைசியா ஆரோக்கியம், ஹெல்த் விஷயத்துல ஏதாச்சும் வார்னிங் இருக்கா? நீங்க ஏற்கனவே ஆரோக்கியமா இருந்தா இந்த மாசம் பயப்பட தேவையில்லை. ஆனா உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். சின்ன நெக்லிஜென்ஸ் கூட உங்க உடம்பு கொஞ்சம் வீக் பண்ணிடும். கவனமா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கிட்டா ஏப்ரல் மாசம் ஃபுல்லா நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம். அப்போ கும்பராசிக்காரங்க இந்த மாசம் கைடன்ஸ் அப்புறம் செல்ஃப் கேர்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிடும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க மீனராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு மிக்ஸ்டு பேக்கா அமைய போகுதுன்னு ஒரு கலகலப்பான கான்வர்சேஷன் மூலமா விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் சில இடங்கள்ல கொஞ்சம் சவால்கள் இருந்தாலும் சில இடங்கள்ல உங்களுக்கு சூப்பரான திருப்பங்கள் காத்துட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கிரகங்களோட ஆட்டம் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும் போலயே. மெயினா அந்த வேலைக்கு போறவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய டர்ன் ஓவர் இருக்குன்னு சொன்னாங்களே, அது என்னங்க? வேலையில இருக்கிறவங்களுக்கு மாசத்தோட முதல் பாதி கொஞ்சம் பலவீனமா, அதாவது ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, மாசத்தோட 2ஆம் பாதியில சூரிய பகவான் உச்ச நிலைய, அதாவது எக்ஸால்டட் ஸ்டேட்டை அடையிறதுனால அவரோட முழு சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சு வேலையில ஒரு பெரிய வளர்ச்சியை பாப்பீங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா ஆவரேஜ்க்கும் கம்மியான பலன் தான் கிடைக்கும். அதனால வியாபாரத்துல ரொம்ப ரிஸ்கியான முடிவுகளை இப்ப எடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓ, அப்போ பிசினஸ்ல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கணும்னு சொல்லுங்க. அப்புறம் படிக்கிற பசங்க, குறிப்பா அந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் கொண்டு வரும். ஆனா அந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ற பசங்களுக்கு மத்தவங்களை விட ஒரு சூப்பரான பாசிட்டிவ் ரிசல்ட் காத்துட்டு இருக்குதுங்க. குடும்ப விஷயத்துல பார்த்தா மாசம் முழுக்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். புதன் பகவான் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் இல்லைனாலும் குரு பகவான் எல்லாத்தையும் ஒரு வழியா சமாளிச்சிடுவாரு. அது சரி, அப்புறம் நம்ம இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா மீன ராசிக்காரங்க மனசால ரொம்பவே சென்சிட்டிவாச்சே. லவ் லைஃப்ல ஏதாச்சும் கன்ஃபியூஷன் வருமா? திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு மாதிரியா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். சில நேரத்துல ரிசல்ட் கொஞ்சம் வீக்கா தெரியலாம். குறிப்பா காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டேஞ்சர் இருக்கு. உங்க பார்ட்னர் உங்க மேல சின்னதா ஒரு சஸ்பிஷன், அதாவது சந்தேகப்படுற மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். அதனால நீங்க ரொம்ப ஹம்பிளா பணிவா நடந்துக்கிட்டாதான் திருமண வாழ்க்கையில ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் மெயின்டைன் பண்ண முடியும். அட பாவமே, சந்தேகம் வந்தா ரொம்ப கஷ்டமாச்சே. அப்போ வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவைன்னு சொல்லுங்க. அப்புறம் அந்த பணப்புழக்கம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்க? ஃபைனான்ஸ் விஷயத்துல இந்த மாசம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லைங்க. அதனால நிதி விஷயத்துல சின்ன நெக்லிஜென்ஸ் கூட பெரிய பாதிப்பை கொண்டு வரும். ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணாலும் இன்னொரு பக்கம் உங்க சேவிங்ஸை செலவு பண்ணாம பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். இந்த மாசம் ஒரு பக்காவான பட்ஜெட் போட்டு செலவு பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிம்மதிங்க. வர்ற வருமானத்தை அப்படியே பத்திரப்படுத்தணும்னு சொல்லுங்க. கடைசியா ஆரோக்கியம், ஹெல்த் ஃபோக்கஸ் பத்தி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அலட்சியமா இருக்கவே கூடாதுங்க. சின்ன சின்ன தொந்தரவு வந்தா கூட உடனே கவனிச்சு ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா நிலைமைய ஈஸியா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். சரியான உணவு அப்புறம் முறையான தூக்கம் இருந்தாலே நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கலாம். அப்போ மீன ராசிக்காரங்க இந்த மாசம் ஃபினான்ஸ் அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிரும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.